नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. மீண்டும் இஸ்கான் சேலம் சார்பில் இந்த ஜடபரதரின் கதை ஸ்ரீமத் பாகவதனுடைய 5வது ஸ்கந்தம் தன்னுடைய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம போன வாரம் நடந்த சில விஷயங்களை நினைவுபடுத்திக்கலாம். ரகுகுண மன்னர் ஜடபரதருடைய உன்னத நிலை என்ன அப்படின்றத அறியாம அவரை ஒரு ஜடம்னு கருதி அவரை மிகப்பெரிய அளவில் நிந்திச்சார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவரை மறைமுகமான வார்த்தைகளை கொண்டு அவரை புகழற மாதிரி அவரை ஹேளனம் பண்ணார். இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு ஜடபரதர் பொறுமையாக பொறுத்துட்டு இருந்தார். ஆனாலும் ஒரே ஒரு காரணத்துக்கோசரம் ஜடபரதர் பேசினார். ஏன் பேசினார்? அவர் பேசியதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு காரணம்தான். ரகுகுண மன்னருக்கு எப்படி நன்மையை ஏற்படுத்துறது அப்படின்றதுதான் அவருடைய ஒரே எண்ணம். வேற எந்த எண்ணமும் இல்லை. ஒரு வைஷ்ணவருடைய மிக உன்னதமான குணத்தை நம்ம இதுல பாராட்டணும். எப்படி அந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கு நம்ம நன்மையை ஏற்படுத்துறது? யாரால இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்க முடியும்? யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு இந்த உலகத்துல நம்மளை யாராவது மட்டம் தட்டி பேசினாலோ, இல்லை நம்மளோட குறைகளை சுட்டி காட்டினாங்களோ, இல்லை நம்மளை உபயோகமற்றவர்னு சொன்னாலோ, இல்லை நம்ம செய்யாத ஒரு தப்ப செய்ததாக சொன்னாலோ, அல்லது உண்மையிலேயே நம்ம தவறு செஞ்சிருந்து நம்மளை அதை சுட்டி காட்டினவங்களையோ, இல்லை இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கலாம், நம்ம தவறே செஞ்சிருக்க மாட்டோம், அப்படி இருந்தும் குறைகளை கண்டுபிடிப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களை பத்தி அவங்கள பத்தி நம்மளுக்கு நினைக்க பிடிக்காது, அவங்கள பத்தி நம்மளுக்கு பேச பிடிக்காது, இல்ல அவங்கள உதைக்கணும்னு தோணும், அவங்கள திட்டணும்னு தோணும், இல்ல அவங்கள அறவே அழிக்கணும்னு தோணும், இல்ல அவங்க மேல மிகப்பெரிய அளவுல பொறாமை ஏற்படலாம் நம்மளுக்கு, இல்ல அவங்கள பத்தி நினைச்சு பார்க்க கூட நம்மளுக்கு தோணாது. இதுதான் பொதுவாக இந்த உலகத்துல நடக்கிற விஷயம். ஆனா இங்க பார்க்கலாம், ஒரு உன்னதமான வைஷ்ணவர் உலகாயுத பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவர். அவர் ஏன் தன்னை ஜடம் மாதிரி நடத்தின்றார் அப்படின்றதையும் இப்ப வரக்கூடிய இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தை நம்ம பார்க்கக்கூடிய சில ஸ்லோகங்கள்ல அவரே வெளிப்படுத்துறார். ஏன் அந்த மாதிரி யாருக்கூடையும் பேசாம தேவையில்லாத காரியங்கள்ல அவர் தன்னை ஈடுபடுத்திக்காம, இன்னும் சொல்லணும் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் இவரை என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு நபரா பார்த்தாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஜடபரதர் விளக்குறார் ரகுகுணருக்கு. மேலும் அவரோட சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 11வது ஸ்கந்தத்துல 11வது அத்தியாயத்துல மிகவும் முக்கியமான அறிவுரைகளை ஜடபரதர் ரகுகுண மன்னருக்கு இங்க வழங்குறார். குறிப்பா இந்த உலகத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை அடையிறது, இல்ல நம்ம மனதினால தாக்கம் அடைந்திருந்தோம் அப்படின்னா, எல்லாரும் மனதினால தாக்கம் அடைந்திருக்கோம், அந்த மனதினால தாக்கம் அடைந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு என்ன நிவாரணம்? இன்னைக்கு நிறைய மனோ தத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. பல மனோ தத்துவ நிபுணர்களை போய் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. மனத்தளர்ச்சி, உற்சாகமின்மை, காமத்தினால கவர்ச்சி அடைந்திருக்கக்கூடியவர்கள், இல்ல காமத்தை சரியாக பூர்த்தி செஞ்சுக்க முடியல அப்படின்ற பிரச்சனைகள், இது மாதிரி இது ஓரிரு என்ன சொல்றது உதாரணங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லையற்ற பிரச்சனைகள் இருக்கு, மனதோட தொடர்பு இருக்கக்கூடியது. அப்படி மனதோட தொடர்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர்களாக மனோ தத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. ஆனா உண்மையான மனோ தத்துவ நிபுணர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
உண்மையான நம்மளுடைய நிரந்தர பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி நம்ம பெறுறது, அது இன்னைக்கு பயிற்சி செய்யக்கூடிய மனோதத்துவ நிபுணர்களுக்கு கூட தெரியாது. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானம்ன்ற பேர்ல நிறைய பேர் நம்ம தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் வந்து உயிர்லேருந்து தோன்றியதுன்ற கருத்து இல்லை, ஜடத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நீங்க பாக்குறீங்க, இப்ப நான் இந்த உடல், நான் உடல், ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஆன்மான்றது இருக்கு, உடல்ன்றது இருக்கு, ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள். ஆன்மா, உடல், உணர்வு இன்னொரு ஒரு விஷயம். இது இது மிகவும் அடிப்படையான ஒரு கருத்து. இந்த கருத்தை கொண்டு ஜடபரதர் ரகுகண மன்னருக்கு உன்னத ஞானத்தை புகட்டுகிறார். இந்த அறிவை யாரும் சொல்லித்தரது இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய படிப்பு படிக்கிறாங்க, அவங்களுக்கு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அல்லது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து உடல், மனம், உணர்வு அது எல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இதை பத்தின கருத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது மிகவும் அவசியமானது. நம்ம இப்போ ஜடபரதர் என்ன அறிவுரைகளை கொடுக்கிறார், என்ன இந்த அத்தியாயத்துல என்ன முக்கியமான கருத்துக்களை பேசுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்லோகங்களா நம்ம வந்து நம்ம இதனுடைய படிப்படியா நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஸோ அதனால நம்ம சிறந்த மனோதத்துவ நிபுணர் ஆன ஜடபரதர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். உதாரணத்திற்கு அவரை பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான குறைகள், எல்லா விதமான கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நூல், உன்னதமான ஒரு புராணம். இந்த புராணத்துல இந்த விஷயங்களே ரொம்ப அழகாக பேசப்பட்டிருக்கு. முதல் ஸ்லோகத்திலே ஜடபரதர் சொல்றார், நீ வந்து ஒரு பெரிய கற்றறிந்தவன மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரகுகண மன்னர் கிட்ட சொல்றார். ரகுகண மன்னர் சில நம்ம போன வாரம் கேட்டோம், சில கேள்விகளை தான் கேட்டார் ரகுகண மன்னர். நீங்க சொன்ன சில கருத்துக்கள்லாம் எனக்கு வந்து முரண்பாடான கருத்து மாதிரி தெரியறது, எனக்கு புரியல. ஆனாலும் நீங்க ஒரு உன்னதமான நபர் அப்படின்றத நான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா அவருடைய செயலை பார்த்தார். கேவலம் நம்ம வந்து நம்மளுடைய இந்திரிய திருப்திக்கோசரம் ஜடபரதரை திட்டினோம். ஆனா ஜடபரதரோ ஒரு சின்ன எறும்பிற்கு கூட எந்த விதமான துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்கோசரம் ரொம்ப பார்த்து நடந்தார் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம போன வாரம் பேசினோம், வேத காலத்துல அந்த பயிற்சி இருந்ததுனால அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இவர் ஒரு உன்னதமான நபர் அப்படின்றது. இருந்தாலும் நிறைய அடிப்படை கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்கள்ல சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம போன வாரம் பேசணும், கற்றறிந்தவர் போல தெரிஞ்சது. ஆனா அது கற்றறிந்தவர் இல்லை அப்படின்றத கருத்தை இந்த முதல் ஸ்லோகத்திலேயே இந்த இடத்துல ஜடபரதர் விளக்குறார். முதல் ஸ்லோகத்தில் சொல்ற அகோவித கோவித வாதவாதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அகோவித கோவித அகோவித, அகோவிதனா அனுபவம் அற்றவர் அப்படின்னு அர்த்தம். அகோவித கோவித வாதவாதான், ஆனா நீ பேசிருக்கக்கூடிய வார்த்தைகள், நீ என்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு அனுபவசாலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம இதை நினைவுபடுத்திக்கலாம். கிருஷ்ணரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அர்ஜுனன் வந்து பல விதமான காரணங்களை முன்வைக்கிறான் கிருஷ்ணர்கிட்ட. ஏன் சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கற்றறிந்தவன் மாதிரி பேசுறான். கிருஷ்ணர் வந்து இதையே சொல்றார். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றார், நீ ஒரு முட்டாள் அப்படின்றத மறைமுகமா சொல்றார். கிருஷ்ணன் என்ன சொல்றார், அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞா வாதாம்ச்ச பாஷசே. நீ எந்த ஒரு பெரிய கற்றறிந்தவன மாதிரி பேசிட்டு இருக்கிய, எதற்கு நம்ம வருத்தப்படக்கூடாதோ அதற்கோசரம் நீ வருத்தப்படுற, எதற்கு வருத்தப்படணுமோ அதற்கு நீ வருத்தப்பட மாட்டேங்கிற. நம்ம நினைவுபடுத்திக்கலாம். கிருஷ்ணன் அப்புறம் மேலும் விளக்குறார், எதற்கோசரம் நம்ம வருத்தப்படணும், இந்த ஆன்மா ஆன்மீக உடலை பெற்று இருக்கு, ஆன்மீக உடல்ல நிலைத்து இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இப்போ இந்த பௌதிக உலகத்துல வீழ்ச்சி அடைந்திருக்கு. பௌதிக உலகத்துல நம்ம 84 லட்சம் வகையான உடல்கள்ல ஒரு உடலை எடுத்திருக்கோம்.
வாஸ்தவமா. அப்படி இருக்கக்கூடிய நம்ம மேலும் இந்த மிகவும் அரிதான துர்லபம் மானுஷ ஜன்மக அப்படின்னு வேதங்கள் சொல்றது, அரிதான இந்த மனித உடலை வீணடிக்காம நம்ம அத பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுத்தி நம்மளை உயர்த்திக்கணும். அப்படி அந்த மாதிரியான ஒரு காரியத்துல ஈடுபடல அப்படின்னு சொன்னா அதை கண்டு நம்ம வருத்தப்படணும். அதை கண்டு நம்மளுடைய துரதிருஷ்டமான நிலையை நம்ம யோசிக்கணும். ஆனா அதை விட்டுட்டு தற்காலிகமான இந்த புலன் இன்பம், உலகாயுத இன்பம், மனதை கொண்டு அனுபவிக்கக்கூடிய விஷயங்களுக்கோசரம் ஏன் வருத்தப்படுற? இன்னும் சொல்லணும் அப்படின்னா, தற்காலிகமான இந்த உடலை கண்டு ஏன் இந்த உலகத்தையும் இந்த உடலையும் கண்டு நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்றதுனால கிருஷ்ணன் கேட்கிறார், அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசும் அகதாசும் நானுஷோசந்தி பண்டிதாக. நீ பண்டிதன மாதிரி பேசிட்டு இருக்கிய அர்ஜுனா, உனக்கு இந்த ஞானம் தேவை. இதே விஷயத்த முதல் ஸ்லோகத்துல ஜடபரதர் ரகுகண மன்னர்கிட்ட விளக்குறார். மேலும் சொல்றார், மிகவும் முக்கியமான ஒரு கருத்து இது. ஆன்மீக வாழ்க்கையில நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் எஜமானன், யார் சேவகன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காததுனால நம்ம என்ன பண்றோம், நம்ம தவறான ஒரு வஸ்துவை எஜமானனா எடுத்துட்டு. எது அசத்தோ அதை சத்துன்னு எடுத்துக்கிறோம், எது சத்தோ அதை அசத்துன்னு எடுத்துக்கிறோம். யார் எஜமானர் அப்படின்றது தெரியாம நம்ம கேவலம் மனதிற்கும் புலன்களுக்கும் அடிமையாயிருக்கும். சோ அப்போ அந்த தாத்பரியங்களை சரியா புரிஞ்சிக்காததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வேதங்களை அணுகும் பொழுதும் நம்ம எந்த ஒரு எண்ணத்தோட அணுகிறோம், இல்ல கடவுள்கிட்ட வரும்பொழுது எந்த ஒரு எண்ணத்தோட வரும், என்னுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கொடுங்க, என்னுடைய பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு நீங்க எனக்கு உதவுங்க, நான் உங்களுடைய அந்த உதவியின் மூலமாக நான் மேலும் இந்த பௌதிக உலகத்திலேயே பிறப்பும் இறப்பும் முதுமையும் நோயும் கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே நான் சஞ்சரிச்சு கொண்டிருக்கேன் அப்படின்றத பகவான்கிட்ட மறைமுகமா நம்ம கேட்கிறோம். அதனால வேதத்தை பார்க்கும்போது என்ன பண்றோம், வேதத்துல பலனளிக்கக்கூடிய செயல்களை நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு வேதத்தையும் அப்படிதான் அணுகிறோம். அதெல்லாம் கிருஷ்ணர் என்ன பண்றார், நம்ம வேதவாத ரதர்களா ஆயிடக்கூடாது அப்படின்றத கிருஷ்ணர் அறிவுரிக்கிறார். இந்த அறிவுரையை கொடுக்கிறார். கிருஷ்ணர் கீதையில ரொம்ப அழகா சொல்றார், யாமிமாம் புஷ்பிதம் வாச்சம் பிரவதந்த் விபஷ்சிதः வேதவாதரதாஃ பார்த்த நான்யத் அஸ்தி வாதினஹ காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிங் பிரதி. ரொம்ப தெளிவாக சொல்றார் கிருஷ்ணர். புலனின்பத்தை அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம், நல்ல சௌகரியமான நல்ல செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும்ன்றதுக்கோசரம் நம்ம என்ன முயற்சியில் ஈடுபடுறோம், வேதத்துல இருக்கக்கூடிய கர்மகாண்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய யாகங்கள் யகங்களை பண்ணி எப்படி லாபத்தை பெறறதுன்னு பாக்குறோம். இது புத்திசாலித்தனம் இல்ல அப்படின்றத கிருஷ்ணர் கீதையில அழகா சொல்றார். ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தோ மத்தியே திஷ்டந்தி ராஜசஹ ஜெகன்ன குணவர்த்தஸ்ச அதோ கச்சந்தி தாமசஹ. இந்த உலகாயுத இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற எண்ணத்தை கொண்டு நம்ம செயல்களை பண்ணும்பொழுது நம்ம என்ன ஆகுது, நம்ம சாத்விக நிலையில சில காரியங்களை பண்ணோம் அப்படின்னா மேல் நோக்கி போவோம். நம்ம ரஜோகுணத்துல காரியங்களை பண்ணோம் அப்படின்னா இந்த மர்த்திய லோகத்திலேயே விழுந்துட்டு இருப்போம். தாமசிக குணத்தை கொண்ட காரியங்களை பண்ணோம் அப்படின்னா கீழ் நோக்கி போவோம் அப்படின்றத கீதையில ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றார். அதனால கிருஷ்ணர் சொல்றார், உன்னதமான செயல் சத்வகுணத்துல சத்வம் சஞ்சாயத்தே ஞானம். சத்வகுணத்துல நம்ம நிலை பெற்று சத்வகுணத்திலேருந்து அறிவை பெற்று நம்ம சுத்த சத்துவத்துக்கு உயர்வை பெறணும். இதுதான் மனிதனுடைய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்றது கிருஷ்ணர் ரொம்ப அழகா விளக்குறார். அதனால பகவான் ரொம்ப அற்புதமான ஜடபரதரிங்க ரொம்ப அற்புதமான கருத்துக்களை முன்வைக்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்லோகம் 4 அதுல விளக்குறார், யாவன் மனோரஜசா புருஷஸ்ய சத்வேன வா தமசா வானுருத்தம் சேதோபிர் ஆகுதிபிர் ஆதனோதி நிரங்குஷம் குஷலம் சேதரங் வா. இங்க ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்றார். நம்மளுடைய மனது 3 குணங்கள்னால இந்த உலகத்துல பந்தப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றார். சோ அந்த 3 குணங்கள்னால பந்தப்பட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த புலன்களை கொண்டு எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கிறது.
இந்த உலகம் எதற்கோசம் படைக்கப்பட்டிருக்கு? இன்பம் துன்பம் இதை அனுபவிக்கிறதுக்கோசம் தான் இந்த உலகத்துல இருக்கு. அதற்கு மேல நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியல. அந்த கருத்தை ரகுகுண மன்னருக்கு ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து விளக்குறார். அதனாலதான் கிருஷ்ணரும் பார்த்தோம்னா கீதையில ரொம்ப அழகான ஒரு கருத்தை விளக்குறார். கிருஷ்ணர் சொல்றார், இந்த 3 குணத்தினுடைய தாக்கத்திலேருந்து நம்ம விடுதலை அடையாத வரைக்கும் நம்மளால எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடைய முடியாது. சகுணான் சமதித்தைத்தான் பிரம்மபூயாய கல்பதே. ஸோ அதனால வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம எப்படி இந்த 3 குணத்தினுடைய தாக்கத்திலேருந்து விடுதலை அடையணும். குணப்பிரவாகம் அப்படின்றத நம்ம போன வாரம் கூட கேட்டோம். ஸோ அது மிகவும் முக்கியமான கருத்து. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பேருக்கு யாருக்குமே இந்த கருத்து தெரியறது இல்லை. நான் யார், கடவுள் யார், இந்த உடல்லேருந்து நான் வேறுபட்டவன், நான் என்ன காரியத்தை பண்ணணும், யாரை அணுகணும், எப்படி நான் வந்து இந்த உலகாயுத பிரச்சனைகள் விடுதலை அடையிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாரு. மேலும் மிகவும் முக்கியமான விஷயம், ஸோ இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம்ன்றது இருக்கு. எவ்வளவு பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு? நம்ம கண்ணாடி வழி வந்து நம்மளை வந்து பாத்துக்கிறோம். இன்னைக்கு நான் கொஞ்சம் வெள்ளையா இருக்கேனா அப்படின்னு கண்ணாடி வழி வந்து பாக்குறோம். என்னோட முடியை பாக்குறோம். ஓ, இந்த முடி இங்க நிறைச்சி போயிடுது, முடி நிறைச்சிடுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? காட்ரேஜ் பிளாக் டை அடிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அழகான உடை அணிகிறோம். அப்புறம் நம்ம வந்து என்ன சொல்றது, ரொம்ப வெயில் காலம் வேற ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுக்கிறோம். இந்த எல்லாம் இந்த உடலுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதையே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மனசு என்ன பண்றது, பலவிதமான என்ன சொல்றது, பலவிதமான அறிவுரைகளை கொடுக்குறது. ஓ, நீ இந்த இடத்துல இந்த துணி வாங்கலாம், இந்த இடத்துல அந்த துணி வாங்கலாம், இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு உனக்கு இந்த ஹோட்டல்ல உனக்கு இந்த பிரமாதமான உணவு கிடைக்கும், இந்த ஏற்காடுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டூர் போகலாம், இப்போ நல்லா அனுபவிக்கலாம். இது மாதிரி பலவிதமான கருத்துக்கள் மனது நம்மளுக்கு எப்படி புலன்களை கொண்டு இன்பத்தை அனுபவிக்கிறதுன்றதுக்கு பலவிதமான கருத்துக்களை மனசு கொடுக்கிறது. அதற்கு பிறகு நாம தான் நான் தான் இந்த உடல் அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டிருக்கிறதுனால நம்ம மேலும் இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவுல பந்தப்பட்டிருக்கோம். அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, ரொம்ப அழகா கிருஷ்ணன் விளக்குறார் இந்த அடிப்படை கருத்துக்களை. கிருஷ்ணர் சொல்றார், கேவலம் இந்த இந்திரிய சுகத்திற்கோசரம் இந்த ஜீவன் பல பல பிறவிகளை எடுத்து திருப்பியும் இந்த உலகாயுத பந்தத்துல சுழன்னு இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகாக கிருஷ்ணர் கீதையில சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார், நம்ம 84 லட்சம் வகையான உடல்களை கொண்டு நம்ம இந்த புல இன்பத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அழகாக சொல்றார், மாயார் பேஷே ஜச்சோ பேஷே காச்சு ஹபு டுபுபாய். நம்ம என்ன பண்றோம், மாயனுடைய பிடியில என்ன பண்றோம், நல்ல சவுக்கடி வாங்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது, அலைகள் நம்ம பார்க்கலாம். அந்த சமுத்திரத்துக்கு போனோம் அப்படின்னா பெரிய அலைகள் வரும். இந்த அலை என்ன பண்றது, ஒரு அலை, நம்ம அந்த அலையில போய் நம்ம வந்து அலை எதிர்த்து நம்ம வந்து போராடுறது மிகவும் கஷ்டம். அந்த அலை வந்து அடிச்சதுன்னா அந்த எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் தூக்கி கொண்டு போய் விட வேண்டிதான். அதனால காச்சு ஹாபு டூபுபாய்னா அதான் அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், நல்லா அடிச்சு நம்மளை தூக்கி போடுறது. ஆனா நம்ம இத புரிஞ்சிக்காம நம்ம வந்து யார் நம்மளுடைய எஜமானன், நம்ம உண்மையிலேயே யாரோட சேவகனா இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதான். கிருஷ்ணா பூலிசே ஜீவ அநாதி பகிர்முக அத ஏவ மாயா தாரே தேய சம்சார துக்க. ரொம்ப அழகாக சைத்தன்ய சரிதாமிர்தத்துல விளக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏன் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம், நம்ம கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம். கிருஷ்ணன் நம்மளுடைய எஜமானன்றதை மறந்துட்டோம். நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்றத மறந்துட்டோம். அதனால இயற்கையினுடைய சட்டத்திட்டத்திற்கு நம்ம அடிபணிந்துடும். நம்ம சொல்லலாம், நான் சுதந்திரம் வாய்ந்தவன், இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றுவிட்டது, நானும் சுதந்திரம் வாங்கி. நம்ம சுதந்திரமே அடையல. 1947 ஆங்கிலேயர்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லிக்கிறோம். ஆனா எவ்வளவு பேர் மனதனுடைய தாக்கத்தினாலையும் புலன்களுடைய தாக்கத்தினாலையும் அடிமையாகி இருக்காங்க. யாரால நாக்க கட்டுப்படுத்த முடியாது, யாரால பார்க்கக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது, யாரால கேட்கக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது, யாரால ஸ்பர்ஷத்தை கட்டுப்படுத்த முடியாது, யாரால முகர்ந்து பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை கட்டுப்படுத்த முடியாது. எல்லாம் நம்ம புலன்களுக்கு அடிமையா இருக்கும். கிருஷ்ணர் சொல்றார், நம்ம மாயைக்கு அடிமையா இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறோம் நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவேன். ஆனா உண்மையிலேயே இந்த ஜட இயற்கை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கு. பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக
அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. கிருஷ்ணகீதையில சொல்றார், யார் உண்மையிலே செயல்களை செய்யக்கூடியவர். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் தான் எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டுல எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம செய்யல, நம்மளுக்கு ஆசை இருக்கே தவிர, ஆனா நம்ம குணங்கள் நம்மள இழுத்து நம்மள அடிமையாக்கி வச்சிருக்கு. அதுதான் விஷயம். அதுதான் ஜடபரதர் இங்க விளக்குறார். சோ ஜடபரதர் 6வது ஸ்லோகத்துல சொல்றார், சோ அதனால இந்த மனது இந்த உலகாயத பந்தத்தினால எல்லா திசைகளையும் இழுக்கப்படுற வரைக்கும் இந்த ஜீவன் தொடர்ந்து இந்த உலகாயத பந்தத்துல சிக்கின்னு இருக்க வேண்டியதுதான். இதுதான் சிறந்த ஒரு மனோ தத்துவ நிபுணருடைய ஆலோசனை. ரொம்ப தெளிவாக பாகவதன் நம்மளுக்கு விளக்குறது. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம், யாரு இவனை குறை சொல்லிட்டு அவனை குறை சொல்லிட்டு இவனை, நம்ம மனதை சரியான ஒரு வழியில கொண்டு போகல, சரியா வழி நடத்தல. சரியா வழி நடத்தாததின் காரணத்தினால சில நேரங்கள்ல இன்பம், சில நேரங்கள்ல துன்பம். சில நேரங்கள்ல நம்ம நல்ல காரியங்களை பண்ண முயற்சி பண்றோம். அதுவும் இந்த கலியுகத்துல நல்ல காரியங்கள்லாம் என்னன்னே யாருக்கும் தெரியல, அசத்தான காரியங்களை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மேலும் மேலும் இந்த ஜீவன் கட்டுண்ட நிலையில இந்த உலகாயத பந்தத்தினால கஷ்டப்பட்டு இருக்கு. அதுதான் உண்மை. சோ அதனால அவர் சொல்றார், ஸ்லோகம் 7 சொல்றார், அதனால இந்த மனசை யார் நம்மளை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய், யார் நம்மள பல விதமான உடல்களை எடுக்க வைக்கிறது, இந்த மனசு தான் காரணம். ஏன்னா மனசை நம்ம கட்டுப்படுத்த மாட்டேங்கிறோம், மனசை நம்ம சரியா வழி நடத்த மாட்டேங்கிறோம். அதனால என்ன ஆகுது, அந்திம காலத்துல நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கோ, நம்மளுடைய உணர்வு எதுல இருக்கோ, யாரை பத்தி நம்ம நினைக்கிறோமோ, யார் மேல பற்று கொண்டிருக்கோமோ, யார் மேல ஆசை கொண்டிருக்கோமோ அவங்களுடைய சிந்தனை தான் நம்மளுக்கு ஏற்படுறது. அப்ப எப்பேற்பட்டவருடைய யாரோட சிந்தனை ஏற்படுறதோ அந்த சிந்தனைக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வேறொரு உடல் கிடைக்கிறது. இந்த ஜடபரதருடைய கதையை நம்ம பார்க்கலாம் இல்லையா. இதற்கு பூர்வீக ஜென்மத்தை நம்ம ரகுவீரர் மன்னர்கிட்ட அதையும் சொல்றார். நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, ஏன் நான் ஜட மாதிரி இருக்கேன் அப்படின்றதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் சொல்றார், பூர்வீக ஜென்மத்துல நான் பரத மன்னனா இருந்தேன். நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் துறந்து காட்டிற்கு வந்தேன், பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு இருந்தேன். ஆனா ஒரு சிறிது அளவு சின்ன ஒரு மனமயக்கத்தின் காரணத்தினால நம்ம பலவிதமான நியாய விளக்கங்கள்லாம் கொடுக்கலாம். என்ன விளக்கத்தை கொடுக்கலாம், நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி, நான் பரதர் என்ன, அவர் ஒரு 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 இயற்கையாக ஒரு உதவி தானே செஞ்சார், அதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம பார்க்கலாம், பரதர் பண்ண அந்த ஒரு சின்ன ஒரு தவறு. என்ன தவறு, அந்த மானை ஏதோ காப்பாற்றணும்னு நினைச்சார். அது மானை காப்பாத்துறன்ற பேர்ல சரி காப்பாத்திட்டு விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த மான் மேல அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமா பற்றை வளர்த்துக்க ஆரம்பிச்சார். இதை பத்தி நம்ம மேலும் பேசலாம். இது எப்படி எந்த பிரச்சனை, இது எந்த பிரச்சனையால இப்படி கட்டுண்டு ஆயிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசலாம். ஸோ அதனால இங்க இந்த ஸ்லோகம் 7 ஜடபரதர் விளக்குறார், நம்ம மனதனுடைய நிலை என்ன, உடலுடைய நிலை என்ன, புலன்களுடைய நிலை என்ன அப்படின்றத சரியா புரிஞ்சிக்காததின் காரணத்தினால நம்ம என்ன பண்றோம், நம்மள இந்த உடலோட அடையாளம் கண்டு கொள்றோம். அதனால நான் இவனை பார்த்தா இவன் குண்டு, இவன் ஒல்லி, இவன் வெள்ளை, இவன் கருப்பு, இவன் மதுரைக்காரன், இவன் திருநெல்வேலிக்காரன், இவன் சென்னை, இவன் பங்களாதேஷ், இவன் அமெரிக்கன், இவன் ஆஸ்திரேலியன், இவன் ஜப்பான், இவன் குரோேஷியன், இவன் மலையாளம், இவன் ரஷ்யன். இது மாதிரி உடலோட அடையாளம் கண்டு கொள்றோம். உடலோட அடையாளம் கண்டு கொள்ளும் பொழுது நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுறது. நம்ம அதற்கு மேல நம்மளால பார்க்க முடியல. ஆனா ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர், தன்னை உணர்ந்து இருக்கக்கூடியவர்னால இவர் உடல் இல்ல ஆத்மான்னு பார்க்க முடியுது. இப்ப ஜடபரதனுடைய நிலை அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை. அவரால் இந்த உடல், நம்ம போன வாரம் கேட்டோம், நம்மளுக்கு தெரியறது சில நேரத்துல இன்பத்தை அனுபவிக்கிறோம், சில துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள், இந்த உடல்ல இருந்து விடுதலை அடைந்திருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட பாதிப்புனால கவலைப்படுறது இல்லையே. ஏன், ஏன்னா நம்மளுக்கு உடலோட அடையாளம் கண்டுகொள்றோம், அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் உடனே பயம். சரி, இப்போ இன்னைக்கு நிலவரத்தை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நிலவரம் என்ன, இப்ப கொரோனா பிரச்சனை இருக்கு. கொரோனா ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப கொரோனாவோட 2வது வேவ் வந்திருக்கு, நிறைய இடத்துல தாக்கம் ஏற்பட்டு இருக்கு, பல பேர் உடலை இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்னெல்லாம் பாதுகாப்பு வழிமுறையை பின்பற்ற முடியுமோ பின்பற்றணும். எந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றது,
நம்ம வந்து பல பல இடங்களுக்கு போகாம மற்றவங்களுடைய சகவாசம் இல்லாம எந்த அளவுக்கு அது என்ன சொல்றேன் இந்த முதல் தர பாதுகாப்பு வழிமுறையை பின்பற்றணும், சரியா? ஆனா அதற்கோசரம் இப்ப இந்த கொரோனா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒரு ஏடியா பயந்துட்டு நம்ம வந்து என்ன சொல்றது மனத்தளர்ச்சிக்கு அடிமையாயிடக்கூடாது. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு உலகத்துல. எல்லாம் ஒரே ஆளுக்கால் அந்த போனை திறந்து பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் கொரோனா வந்திருக்கு, எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, ஏது பண்ற காரியங்கள், தினசரி பண்ற காரியங்களை பண்றது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல, அப்படியே பித்து பிடிச்சு பைத்தியம் பிடிச்சிருக்காங்க. சில பேர் நிறைய பேர் மனோதத்துவ நிபுணர்களை போய் பாக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், நீ வந்து நிறைய இப்போ மனசை வந்து நீ வந்து திசை திருப்புறதுக்கு நீ என்ன பண்ணு, நீ வந்து நிறைய சினிமா பாரு, காமத்துல ஈடுபடு, நீ வந்து நீ வந்து வீட்டுக்குள்ள பல விதமான காரியங்களை பண்ணவில்லை. இது நீங்க பெரிய பிரச்சனை இதுக்கு. நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்றோம், இந்த டிப்ரெஷன்ன்றத பிரச்சனை மிகப்பெரிய அளவில் அதிகமா இருக்கு. ஏன்னா நிறைய பேரால ஒரு இடத்துல உட்கார முடியாது, எங்கேயாவது சுத்திட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், இல்லை ஏதாவது ஃபிளைட்டுக்கு போகணும், ஏதாவது ஒரு கேம்ஸுக்கு போகணும், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களால வந்து ஒரு க்ஷணம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஆனா நீங்க பாருங்க, பக்தியை பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் யாரு வந்து இந்த உடல் மனம் பிறகு உடலுக்கும் மனத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஆத்மா என்னன்றது தெரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அவங்களும் பயங்கரமா பயப்படுறாங்க. அப்படியே என்ன சொல்றது, பேனிக் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. பேனிக் அட்டாக்னா என்ன நடக்க போறதோ, இப்ப என்ன போறதோ, நான் என்ன போறேன், எனக்கு என்ன போறதோ, ஏதா போறதோ அதை போறதோ, பயந்து என்ன நம்ம ஒண்ணு நினைவுல வச்சுக்கணும், நம்ம எல்லாரும் நித்தியமான ஜீவாத்மாக்கள், நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகர்கள். சரி, இப்போ கொரோனா வந்துடுது, என்ன பண்றது? கொரோனா வரட்டும், கொரோனா பிரச்சனையினால நம்ம கஷ்டப்படுறோம். சரி, நம்மளுடைய கர்ம வினையின் பிரகாரம் நம்ம இறந்து போனோம்னா இறந்து போறோம். கர்ம வினையின் பிரகாரம் இந்த வியாதியில இருந்து நம்ம வந்து 3 நாள் 5 நாள் 1 வாரம் இருந்து சரியாகும்னா சரியாகும். ஸோ அதற்கோசரம் பயந்து அப்படியே மனத்தளர்ச்சியை அடைந்து அப்படியே குழப்பம் அடைந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்மளோட வாழ்க்கையும் குழப்பிண்டு மற்றவங்களோட வாழ்க்கையும் குழப்பிண்டு இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இந்த கிருஷ்ண பக்தி அப்படின்ற தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, மக்கள் தெரிஞ்சு கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ இந்த அளவுக்கு பீதி, இந்த அளவுக்கு ஒரு பயம், இந்த அளவுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இங்க என்ன அறிவுரை நம்ம ஜடபரதர் கொடுக்குறன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் 8 வந்து ரொம்ப அழகாக சொல்றாரு. அதனால இங்க மேலும் திருப்பி அந்த மனதினால பாதிப்படைந்ததை பத்தி மேலும் சொல்றாரு. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஜீவன் இந்த மனம் அப்படின்ற இந்த கட்டுப்பாட்டுனால சுழன்று இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகாயுத செயல்களை ஈடுபட்டு இருப்பான் அப்படின்றத சொல்றாரு. ஆனா எப்போ இந்த மனது இந்த உலகாயுத பந்தத்திலேருந்து விடுதலை அடைந்து நான் உலகத்தை அனுபவிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறானோ அப்போ உடனடியாக முக்திக்கான பாதை திறக்கப்படுறது அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்றாரு. குணானுரக்தம் வியசனாய ஜந்தோ க்ஷேமாய நைர்குண்யம் அதோ மனஸ்யாத். க்ஷேமாய நைர்குண்யம், இந்த 3 குணத்தினால அவன் பாதிப்படையாம உண்மையான அவனுடைய உண்மையான இறுதி நன்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டான். க்ஷேமாய நைர்குண்யம் அதோ மனஸ்யாத். இந்த மனதை கொண்டு விடுதலையும் அடைகிறான், மனதை கொண்டு பந்தமும் போடுறான். கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு இல்லையா, கீதையில பகவத்கீதை சொல்றார், இந்த மனசு ஒன்ன பந்தப்படுத்தும், இதே மனசு ஒன்ன விடுதலை ஏற்படுத்தும். ஸோ நிறைய தடவை பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்றாங்க. நம்மளுடைய எதிரி யார், நம்மளுக்கு உண்மையான எதிரி யார் அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன், என்னுடைய கம்பெனி எஜமானன், என்னுடைய மாமியார், என்னுடைய இராணுவ வீரர், என்னுடைய தோழன், என்னுடைய பால்ய சிநேகிதன், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது என்னுடைய கம்பெனியில வேலை செய்யக்கூடியவன், இது மாதிரி பல பேர் ஒரு பெரிய பட்டியல் இட்டுட்டே இருக்கலாம். ஆனா நம்மளுடைய எதிரி நம்மளுடைய மனதுதான். கிருஷ்ணர் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ எப்படி மனசு எதிரியாருது, நம்ம எப்போ வெறுமன மனசு சொல்ற விஷயத்தை பின்பற்றுமோ நம்மளுடைய மனசு நம்மளுடைய எதிரியாயிடுறது. ஆனா அதே மனசு சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு வேதங்களை அடிப்படையாக கொண்ட அறிவின் பிரகாரம் காரியத்தை நம்மளை செய்யறதுக்கு உந்தும் பொழுது அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதே மனது நம்மளை விடுவிக்கக்கூடிய பாதைக்கு கொண்டு போகுது. மேலும் இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால அந்த விஷயத்த ஜடபரதர் சொல்றாரு. ரொம்ப ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு இந்த ஸ்லோகத்துல. ஒரு விளக்கு இருக்கு,
இப்ப நெய்த்திரி நம்ம ஏத்திருக்கோம் வச்சுக்கோங்களேன், அந்த நெய்த்திரியில நெய் சரியா இல்ல, நெய் சரியா இல்லாத போது என்ன ஆகும், அப்படியே கருப்பு கருப்பு கருப்பா எல்லா இடமும் கருப்பாயிடும். ஆனா அதுல அந்த விளக்க அந்த திரிய நல்லா நம்ம கொஞ்சம் தூக்கி வச்சு நெய்யை நல்லா விட்டோம் அப்படின்னா அதே நெய்த்திரியினால் அது அந்த அந்த சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரும், அந்த விளக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சோ அதனால என்ன சொல்றார் ஜடபரதர், ரொம்ப அழகாக சொல்றார். அவர் சொல்றார், பதம் ததா குணகர்மானுபந்தம் குணகர்மானுபந்தம் விருத்திர் மனஸ்ரயதே ஞத்ர தத்துவம் யதா பிரதீபோ கிருதவர்த்தி மாஷ்ணன் யதா பிரதீபோ கிருதவர்த்தி. எப்படி அந்த விளக்கை கொண்டு எல்லாம் ரொம்ப அழகாக பிரகாசமாக எரியறதோ அதே மாதிரி கிருஷ்ண பக்தி அப்படின்ற விளக்கோடு நம்ம தொடர்பு கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக ஆகும். அப்ப அந்த கிருஷ்ண பக்தி என்ன பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதனால கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, மாம்சயோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சகுணன் சகுணான் சமதித்யைத்தான் பிரம்மபூயாய கல்பதி. அப்போ எவன் ஒருவன் பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபடுறானோ அவன் எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி அடைய மாட்டான், 3 குணத்தினுடைய தாக்கத்துல இருந்து விடுதலை அடைவான், மனதினால பந்தப்பட மாட்டான், அதே மனம் அவனுக்கு வீடு பேர் அடையறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக சொல்றார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஸ்லோகம் 14க்கு போறோம். அவர் மேலும் இந்த புலன்களை பத்தி சொல்றார், எப்படி மனசு புலன்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, புலன்கள் வந்து இப்போ ஸ்லோகம் 15 ரொம்ப அழகான சில கருத்துக்களை ஜடபரதன் முன்வைக்கிறார். அதை நம்ம பார்க்கலாம். நயாவதேதாம் தனுபிருநரேந்திர விதூயமாயாம் வயுனோதயேன விமுக்த சங்கோஜித ஷட் சபத்னோ வேதாத்ம தத்துவம் பிரமதீஹ தாவத். சொல்ற என்னோட பிரியமான ரகுகண மன்னனே, இந்த கட்டுண்ட ஆத்மா இந்த உடல்ல சிக்கின்னு இருக்கிற வரைக்கும், உடல்ல சிக்கிண்டு இந்த உலகாயுத இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு தான் இருக்கும். 6 விதமான எதிரிகள். யார் இந்த 6 விதமான எதிரி? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மத்சரியம். இந்த 6 விதமான எதிரிகள். இந்த 6 விதமான எதிரிகளை நம்மளுடைய நண்பராட்ட நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் மனதை. ஏன்னா மனம் போன போக்கில் நம்ம போனோம் அப்படின்னா. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எப்படி இந்த 6 விதமான எதிரிகளை அவர்களை எதிர்த்து நீ எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். விமுக்த சங்கஹ அப்படின்றத சொல்றார். விமுக்த யார்கிட்ட இருந்து, யாரோட சங்கத்துல இருந்து விடுதலை அடையிற? ஜிதஷட் சபத்னோ, இந்த 6 விதமான எதிரிகள் கிட்ட இருந்து நீ விடுதலை அடைய முடியும். எப்படி விடுதலை அடைய முடியும்? வயுனா உதயேன, எப்படி உன்னதமான ஆன்மீக ஞானத்தை பெறுவதன் மூலமாக நீ விடுதலை அடைய முடியும் அப்படின்றத சொல்றார். அப்படி சொல்லும்போது அடுத்த ஸ்லோகத்துல மேலும் விளக்குறார். அதனால நீ உண்மையான நிலவரம் என்னன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த ஆன்மீக அறிவு, உடல் வேறு, ஆன்மா வேறு, மனம் வேறு, புத்திசாலித்தனம் வேறு, கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அடிப்படை ஞானத்தை நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ இதை நீ தெரிஞ்சுட்ட அப்படின்னா அப்போ மனதினால நீ பாதிப்படைய மாட்ட. உன்னுடைய மனதினால நீ வந்து இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை அடையலாம். இப்போ 17வது ஸ்லோகத்துல மிகவும் முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல ரொம்ப ஒரு சிறந்த வழிமுறையை ஜடபரதர் இங்க சுட்டி காட்டுறார். இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில பயிற்சி செய்யலாம். எப்படி பயிற்சி செய்யறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொஞ்சம் கவனத்தோட கேளுங்க இந்த ஸ்லோகத்தை, இதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். பிராத்ருவ்யமேனம் தததப்ரவீர்யம் உபேக்ஷயாத்யேதிதமப்ரமத்தஹ குரோர்ஹரேஷ்சரணோபாசனாஸ்த்ரோ ஜஹீவ்யலீகம் ஸ்வயமாத்மமோஷம். ரொம்ப அழகா சொல்றார். பிராத்ருவ்யம் அப்படின்னு சொல்றார். பிராத்ருவ்யம் யார்? நம்மளுடைய மிகப்பெரிய விரோதி யார்? மனது நம்மளுடைய மிகப்பெரிய விரோதியாக இருக்கு.
அது மிகவும் பலம் வாய்ந்தது, மிகவும் சக்தி வாய்ந்தது. எது எந்த எந்த விதமான மனது? கட்டுப்பாடை மீறிய மனது. நம்மளோட விரோதி யாருன்னா, மனது எந்த மனது கட்டுப்படுத்தப்படலையோ அந்த மனது நம்மளுடைய மிகப்பெரிய விரோதி. ஏன்னா அந்த மனது வந்து நம்ம எதை வந்து தூண்டி விடுறது? காமத்தை தூண்டி விடுறது, பலவிதமான ஆசைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டி விடுறது. சங்கல்ப விகல்ப மனதனுடைய 2 விதமான செயல்கள். சங்கல்ப விகல்ப மனதை மனதிலேருந்து எழக்கூடிய எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறதும், அப்புறம் அதை வந்து ஒதுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதனால இங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை இங்க அவர் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உபேக்ஷயா அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. உபேக்ஷயானா ஒதுக்குறது, மனதனுடைய ஆலோசனைகளை நம்ம நிராகரிக்கிறது அப்படின்றது பெயர். ஸோ அதனால நம்ம அப்படி மனதனுடைய ஆலோசனைகளை நிராகரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அப்பிரமத்தக. மத்தக அப்படின்னா பித்து பிடிச்சிருக்கிறது. பிரமத்தகனா மிகப்பெரிய அளவுல பித்து பிடிச்சிருக்கிறது. அப்பிரமத்தகனா எப்ப நம்ம மனதனுடைய ஆலோசனைகளை நம்ம நிராகரிக்கிறோமோ அந்த க்ஷணத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை ஏற்படுறது. அதுதான் இங்க விஷயம். அப்போ இங்க வந்து நம்ம இத்தனை நேரம் நிறைய கருத்துக்களை பேசியிருந்தோம். மனதை பத்தி, மனதை எப்படி நம்மளை வந்து இந்த உலகத்துல பந்தப்படுத்துறது, எப்படி 3 குணங்கள் நம்மளை பந்தப்படுத்துறது அப்படின்ற விஷயங்களை பத்தி எல்லாம் பேசியிருந்திருந்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல ரொம்ப நடைமுறைக்கு உட்பட்ட ஒரு கருத்தை நம்ம சொல்றார். அப்போ மனதை நம்ம ஒதுக்கணும், மனதை நிராகரிக்கணும் அப்படின்னா எப்படி நிராகரிக்கிறது? மனதுல இருந்து ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை எப்படி நிராகரிக்கிறது? அதற்கு நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல உதவி வேணும். அது அவர் சொல்றார், குரேர் ஹரே. நம்ம குருவை தேர்ந்தெடுக்கணும். ஒரு நல்ல உன்னதமான குரு கிட்ட சரணடைந்து அவர் என்ன பண்றார்? ஹரிச்சரண உபாசனா அஸ்திரஹ. ஹரியினுடைய சரணம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகள்ல சேவை செய்யறதுக்கான வாய்ப்பை அந்த குரு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுதான் நம்மளுக்கு அஸ்திரமாக கொடுக்கிறார். கிருஷ்ணருடைய வழிபாடே நம்மளுக்கு அஸ்திரம், நம்மளுக்கு ஆயுதம். அந்த கிருஷ்ண வழிபாடுன்ற ஆயுதத்தை கொண்டு நம்ம மனதிலேருந்து எழக்கூடிய எல்லா விதமான தீய எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுதலை அடையலாம். சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர், அம்பரீஷ மகாராஜ் சொல்றார், மனதை கொண்டு கிருஷ்ணருடைய பாதார விந்தத்துல நம்ம மனதை செலுத்தணும் அப்படிங்கிற. அப்போ அந்த மாதிரி நம்ம மனதை செலுத்தினோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகுது? நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம், நம்மளுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றது வெளிப்படுத்தப்படுது. நம்மளுடைய நான் வந்து தமிழன் கிடையாது, நான் ஆங்கிலேயன் கிடையாது, நான் ஐயர் கிடையாது, நான் ஐயங்கார் கிடையாது, நான் முதலியார் கிடையாது, நான் வந்து மதுரைக்காரன் கிடையாது, நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கிடையாது, நான் வந்து டீச்சர் கிடையாது, நான் வந்து விளையாட்டு வீரன் கிடையாது, நான் கிருஷ்ணதாசன் அப்படின்ற உண்மையான நம்முடைய ஸ்வரூபம் தான் நம்மளால பார்க்க முடியும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம். குருவோட கருணை இல்லாம இது சாத்தியம் இல்லை. அப்போ மனதை வந்து எப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னா கிருஷ்ணனுடைய சேவையின் மூலமாக, கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளுக்கு சேவை பண்றது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா குருவனுடைய தாமரை திருவடிகளுக்கு சேவை பண்றது. குருனுடைய தாமரை திருவடிகளுக்கு சேவை பண்றதுன்றது என்ன? குருனுடைய தாமரை திருவடிகளுக்கு சேவை பண்ண அவர் யாரை காமிக்கிறார்? நீ கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடு அப்படிங்கிற. கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லு, கிருஷ்ணனுடைய கதையை கேளு, ஸ்ரீமத் பாகவத படி, வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணு, கிருஷ்ணனுடைய இயக்கத்துல அவருக்கு என்ன விருப்பமோ அந்த காரியத்தில் நீ ஈடுபடு. இத மிகவும் கவனத்தோட செய் அப்படிங்கிறார். பிரபுபாத் பொருளில் சொல்றார், பிரபுபாவோட மொழிபெயர்ப்புல சொல்றார், ரொம்ப அக்கறையோட இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அதனால நம்ம பாடுறோம், தினசரி காலையில நம்ம பாடுறோம், ஸ்ரீ குரு சரண பத்ம கேவல பகதி சத்ம பந்தமுயி சாவதான மாதே. நம்ம பாடுறோம், என்ன பாடுறோம்? ஸ்ரீ குரு சரண பத்ம கேவல பகதி சத்ம. சோ அப்போ அந்த குருவனுடைய திருவடிகள்ல அந்த தூய பக்தி இடம்பெற்றிருக்கு, அங்கதான் இருக்கு. சோ அதனால ரொம்ப கவனத்தோட பந்தமுயி சாவதான மாத்தே, மிகவும் கவனத்தோட நான் வந்து அவருடைய அறிவுரைகளை பின்பற்றுவேன், அவரை நான் வழிபடுவேன். ஏன்னா இப்படி நான் வழிபட்டேன் அப்படின்னா என்னுடைய மனது உடனடியாக கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுறதுக்கு
நம்மளுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலையும் கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இல்ல பிரபுபாதர் அற்புதமான ஒரு கருத்தை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனால இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு சிறந்த வழிமுறை என்ன அப்படின்னா, மனதை நம்ம நிராகரிக்கணும் அப்படின்றது கருத்து. ஆனா அந்த மனசு என்ன பண்றது, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு அறிவுரையை கொடுத்துட்டு இருக்கு. நீ இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அப்போ நம்ம சரியான அனுபவசாலி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியும் இப்ப யார் பேசுறா, மாயை பேசுறாரா இல்ல கிருஷ்ணர் பேசுறாரா, கிருஷ்ணருடைய பிரதிநிதி பேசுறாரா. மாயை பேசினா மனதை ஒதுக்கு, ஸ்ரீல பிரபுபாத் பேசினா மனதை திறந்து வச்சுக்கும். இதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கணும். அதனால ஸ்ரீல பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனதனுடைய கட்டளைகளை நீ பின்பற்றாத. அதனால சொல்றார், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த கருத்தை முன்னாடி பேசியிருக்கோம், திருப்பி நம்ம நினைவுபடுத்திக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். என்ன சொல்றோம், கால வேளையில செருப்பால மனதை அடிச்சுக்கணும். அப்புறம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், தொடப்பத்தால அடிச்சுக்கணும் அப்படிங்கிற. அதனால இது மிகவும் முக்கியமான ஒரு கருத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், தினசரி காத்தால ஒரு நல்ல நம்ம போய் சந்தைக்கு செவ்வாய்க்கிழமை சந்தையில நம்மளுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொடப்பம் கிடைக்கிறது. அப்புறம் 5 ரோடுக்கு போனோம்னா நமக்கு நிறைய செருப்பு கடையெல்லாம் இருக்கு, நல்ல செருப்பு வாங்கி வச்சு ஒரு 10 செருப்பை வாங்கி வச்சு அடிச்சுட்டே இருக்கிறதா. என்ன முக்கியமான கருத்து அப்படின்னா, சாஸ்திரத்தை கொண்டு பக்தர்களுடைய அறிவுரைகளை கொண்டு நம்ம மனதை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்த முயற்சிக்கணும். அதுதான் நீங்க மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம ஜன்மமா குருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய அறிவுரையின் மூலமாக, அவருடைய உன்னதமான வழிகாட்டுதலின் மூலமாக நம்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். நம்ம பார்க்கலாம், இல்ல ரொம்ப கஷ்டம். ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த பிறகும் நம்ம நினைச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப எனக்கு எல்லாமே தெரியும், நான் நான் ஆல்ரெடி ஏற்கனவே 15 வருஷமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதனால இப்ப நான் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன். நாளைக்கு நான் மங்களாரத்துக்கு எழுந்துக்கணும்னு அவசியம் இல்லை, நான் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கார், நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் எப்படி வேணாலும் நான் என்னுடைய காரியத்தை பண்ணலாம், ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்தாம நம்ம அதனுடைய போக்குக்கு ஒரு க்ஷணம் விட்டா கூட நம்ம என்ன பண்றோம், மாயினுடைய பிடியில நம்ம மாட்டின்றோம். மாயைக்கு விடுமுறையே கிடையாது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 7 நாளும் வேலை செய்யுது மாயாதேவியோட பிரதிநிதிகள். மாயா பலவிதமான தந்திரங்களை வச்சிருக்கு. வாரத்துல 7 நாள் இருந்தா 7 நாளும் வேலை செய்யறது. 24 மணி நேரம் 24x7 சொல்றாங்க இல்லையா, 365 நாள் 27x7 24x7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்கள் 365 நாள் மாயாதேவி அவங்களோட பிரதிநிதிகளோட காத்துன்னு இருக்காங்க. எப்ப நம்மளோட நிலை என்ன, நம்ம எப்பயுமே மாயில இருக்கோம். எப்பெல்லாம் கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுறோம், மாயில இருந்து விடுதலை அடைந்திருக்கும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணோட சேவையில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாயில இருந்து விடுதலை அடைந்திருக்கலாம். அதனாலதான் மிகப்பெரிய பண்டிதர்கள், பக்தர்கள் ரொம்ப முக்கியமான அறிவுரைகளை கொடுக்குறாங்க. சாதுக்கள் ஜாகிரதை, ஆன்மீக வாழ்க்கை ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்றது மிகவும் முக்கியமான. உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பிய வரன் நிபோதத, வேதம் சொல்றது ரொம்ப அழகான அறிவுரை கொடுக்கிறது. அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கத்தி மேல நடக்கிற மாதிரி. அதாவது உத்திஷ்ட ஜாகிரத பிராப்பியனா, தூங்கி இருந்தது போறோம், எழுந்துரு, முழிச்சுக்கோ, எவ்வளவு ஜென்மங்கள் தூங்கியாச்சு போறோம், ஜீவ் ஜாகோ கோரா சந்தர் போலே. அதனால சைத்திர மகாபிரபு அறிவுரை கொடுக்கிறார், தூங்கின்றது போறோம், மாயனுடைய மடியில படுத்து தூங்கிட்டு இருக்க, பிசாசுன்ற மடியில படுத்து தூங்கிட்டு இருக்க, இப்படி எழுந்துக்கோ. இப்ப எழுந்துட்டு கவனத்தோட அவனுடைய காரியங்களை பக்தியில நம்ம பின்பற்ற வேண்டிய ஆனுகூல்யசிய சங்கல்ப பிரதிகூல்யசிய வர்ஜனம், சரணாகதியோட லட்சணங்கள்ல 2 லட்சணத்தை பத்தியுமே நம்ம பேசலாம். எதெல்லாம் பக்திக்கு சாதகமா இருக்கோ அதை கவனத்தோட எடுத்து பின்பற்று, எதெல்லாம் பக்திக்கு பாதகமா இருக்கோ அதை நீ அதை நீ ஈடுபடாது. டிவி பார்க்கணும் போல தோன்றது, இன்டர்நெட் பார்க்கணும் போல தோன்றது, இது யாரோட அறிவுரை, மாயை சொல்றது. டிவி பார்க்கலாம், இப்போ நல்ல சீரியல், நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்கிறது, உலகத்தில் நடக்கக்கூடிய நியூஸ், எவ்வளவோ விஷயங்கள், பலவிதமான குப்பைகள் இருக்கு. இது உடனே புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணு, இங்க ரொம்ப அழகான அறிவுரையை
நம்மளுக்கு ஜடபரதர் கொடுத்திருக்காரு. சிறந்த மனோ தத்துவ நிபுணர். அதுதான் முதலே உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் சொல்றாரு, மனசை நீ வந்து ஒதுக்கு, மனசு சொல்றதை கேட்காத. இப்போ வந்து நம்மளுக்கு சேவை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கோயிலுக்கு போனா நம்மளுக்கு சேவை செய்யலாம், புஸ்தகங்கள் விநியோகம் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு ஸ்லோகத்தை திறந்து படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், மற்றவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி எடுத்து சொல்லலாம். இது என்ன? பிரபுபாதருடைய அறிவுரை. பிரபுபாதருடைய அறிவுரை போது மனசை நம்ம முழுமையாக திறந்து வச்சுக்கணும். அப்ப மனசை முழுமையா திறந்து வச்சோம் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய பாதை எப்படி ஒரு கத்தி மேல ரொம்ப ஜாகிரதை நடப்போம், நம்ம பாதிப்படைய மாட்டோம். சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி. அப்போ நம்ம தெரிஞ்சுப்போம், இந்த ஆன்மீக வாழ்க்கையில இது ஒரு நல்ல சிறந்த வழிமுறை, இது நல்ல முக்கியமான விதிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் நான் பின்பற்றினேன் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு இருக்கு. இதை நான் பின்பற்றல அப்படின்னா நான் வந்து பிரச்சனைகளை மாட்டிப்பேன். அதனால நான் வந்து இது கிருஷ்ண பக்திக்கு வரத்துக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் பண்ணியிருந்தேன், என் மனசு எப்படிப்பட்டதுன்னா என்னென்ன, இதை பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனோ தத்துவ நிபுணர்கள் அவங்க எல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றாங்க, நம்மளோட கடந்த இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்றாங்க. அஜாமிலருடைய லீலைகள் பார்க்கும்பொழுது நான் பண்ண பாவம், நான் பண்ண தவறெல்லாம் கண்டு அஜாமிலன் வருத்தப்படுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். வருத்தப்பட்டு நம்ம இனிமேல் இது மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது, இனிமேல் இது மாதிரி பாவக்காரங்கள் ஈடுபடக்கூடாது, அதை விட அதை விட்டுடணும், அவ்வளவுதான். அதை பத்தி உட்காந்து அலசி ஆராய்ஞ்சுன்னு இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. சில சமயம் நம்ம பார்க்கலாம், 2 பேர் பேசுவான், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த சினிமா தியேட்டருக்கு போனேன். அந்த சினிமா தியேட்டருக்கு போகும்போது யார் ஹீரோ உங்களுக்கு தெரியுமா, ஹீரோயின் யார் தெரியுமா, என்ன பாட்டு தெரியுமா, அவ்வளவுதான். அங்கேயே ஆரம்பிச்சிருது பேச்சு. அப்படியே பேச்சு ஆரம்பிச்சு குப்பையான விஷயங்களுக்குள்ள போயிட்டோம். இந்த குப்பையான விஷயங்களை பத்தி பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் இது ஒரு குப்பை அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம ஒதுக்கிடணும். அதுதான் இங்க ரொம்ப அற்புதமான அறிவுரை கொடுக்கிறார். சிறந்த மனோ தத்துவம் என்ன அப்படின்னா இங்க மனோ தத்துவமே இல்லாம இருக்கிறது, மனதை வந்து ஒதுக்குறது. அதுதான் சிறந்த மனோ தத்துவம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து மிகப்பெரிய குப்பை. இந்த நம்மளுடைய பழைய வாழ்க்கைய யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு சாக்கடை குப்பைன்னு சொல்லலாம். அது எந்த கிருஷ்ணருக்கு சேவை பண்ணாத எந்த ஒரு கருத்தும், எந்த ஒரு அறிவுரையும், எந்த ஒரு வழிகாட்டுதலும் எல்லாமே குப்பைக்கு தான் சமானம். அதனால கிருஷ்ணர் அல்லாத ஒரு வாழ்க்கை, கிருஷ்ண பக்தர்கள் அல்லாத ஒரு வாழ்க்கை, கிருஷ்ண கதா அல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு உபயோகமற்ற ஒரு வாழ்க்கை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிம் சுகம் மர்த்திய தர்மினக பாகவதம் சொல்றது. இந்த மாயனுடைய பிடியில நம்ம கட்டுண்டு இருக்கிற வரைக்கும் இன்பம்ன்றது நம்மளுக்கு எப்படி ஏற்படும்? கிருஷ்ணர் நம்மளுக்கு உன்னதமான மனோ தத்துவத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லித்தரார். கிருஷ்ணனுடைய பக்தர்கள் உன்னதமான மனோ தத்துவத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லித்தராரு. அதனால நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க, எப்படி நம்ம இந்த உலகத்துல நம்மளை எப்படி மாற்றி அமைச்சுக்கிறது, நம்மளை மாற்றி அமைச்சிருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு சிறந்த நபரா இந்த உலகத்தை நம்மளை வெளிப்படுத்திக்கிறது அப்படின்ற அறிவுரை கொடுக்குறாங்க. இந்த உலகமே ஒரு பைத்தியக்கார ஒரு உலகம், அதான் உண்மை. இங்க உலகத்துல வந்து பிறந்திருக்கக்கூடியவர்கள்லாம் யாரு? பைத்தியக்காரங்க உலகத்துல வந்து பிறந்திருக்காங்க. யார் கிருஷ்ணனோட போட்டி போட முயற்சி பண்ண, நான் தான் கடவுள்னு சொல்றான். யார் ஒருத்தர் நான் தான் கடவுள்னு சொல்றானோ அவனை என்னன்னு சொல்றது, அவன் ஒரு பைத்தியக்காரன். அதுதான் நம்ம ஒன்னும் சில பேர் நேரடியாக சொல்றாங்க, சில பேர் மறைமுகமாக அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா? யாரெல்லாம் வந்து இந்த உலகத்துல நான் இன்பத்தை அனுபவிக்கணும், நான் எல்லாத்துலயும் முதல் இடத்துல இருக்கணும், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் வந்து பெரியவன், நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் கடவுளை போல நடிக்க முயற்சி பண்றான், அவரோட போட்டி போட முயற்சி பண்றான். அவனை என்னன்னு சொல்றது? வடிகட்டின முட்டாள், பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தடவை ஒரு மருத்துவமனையில ஒரு பெரிய ஒரு மருத்துவர் எங்க இந்த மனது குழம்பி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இருக்காங்களா அந்த மருத்துவமனையில அவர் வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவர்கிட்ட இந்த பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கோ, நான் தான் கடவுள் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல இது மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த உலகம்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பைத்தியக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல யாரெல்லாம் தன்னை வந்து கடவுள்னு சொல்லிக்கிறானோ அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் தான். அதனால இந்த பைத்தியக்காரர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து நம்ம மனதை எப்படி வந்து சரி பண்ணிட்டு திருப்பியும் எப்படி நம்ம வந்து சிறிதளவு பைத்தியக்காரனா இருக்கிறது அப்படின்ற முயற்சி ஈடுபடுறதுன்றது ஒரு சிறந்த முயற்சி கிடையாது. சிறந்த ஒரு முயற்சின்றது என்ன அப்படின்னா நம்மளோட பைத்தியக்காரத்தனத்திலேருந்து நம்ம விடுதலை அடைந்து நம்ம இந்த பௌதிக பந்தத்திலேருந்து விடுதலை அடையணும். அதற்கு தான் நம்மளுக்கு குருவனுடைய வழிகாட்டுதல் இருக்கு, வேதங்களுடைய வழிகாட்டுதல் இருக்கு. நம்ம இந்த
பந்தத்திலேருந்து விடுதலை அடைய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உடனடியாக மாயனுடைய பந்தத்துல மாட்டிப்போம். அதனாலதான் மனதனுடைய அறிவுரைகள், மனதனுடைய உந்துதல்களுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. சிறிதளவு கூட இடம் கொடுக்க கூடாது. உடனடியாக வெட்டி எறிஞ்சு தூக்கி போட்டுருணும். அது எப்ப நம்மளால முடியும் அப்படின்னா நல்ல பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கும்போது தான் நம்மளால முடியும். சாஸ்திரத்தை தினசரியா படிக்கிறது மூலமா தினசரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணணும். தெளிவாக வாயை திறந்து தெளிவா உச்சாடனம் பண்ணணும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற பகவானோட நாமத்தை மிக தெளிவாக உச்சாடனம் பண்ணணும். அப்படி நம்ம உச்சாடனம் செய்யும் பொழுது அந்த பகவானோட திருநாமத்தை உச்சாடனம் பண்றோம், கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுறோம், கிருஷ்ணரை ஒரு உன்னதமான அறிவுரைகளை கேட்கிறோம். இதை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. அப்போ பலவிதமான பௌதிக ஆசைகள் நம்மளுடைய மனதுக்குள்ள வந்தாலும் நம்ம அதனால தொந்தரவு அடைய மாட்டோம். கிருஷ்ணன் சொல்ற கீதையில ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம். என்ன அர்த்தம்? கிருஷ்ணன் சொல்றார், எப்படி சமுத்திரத்துக்குள்ள ஒரு பெரிய கடல்ல பலவிதமான நதிகள் வருது, அந்த நதிகள் வருதுனால அந்த சமுத்திரம் தொந்தரவு அடையறதே இல்லை. ஸோ அது மாதிரி பலவிதமான பௌதிக ஆசைகள் நம்மளுக்கு எழுச்சி பெற்றாலும், பூர்வீக கர்மத்தின் காரணத்தினாலையும் பலவிதமான சம்சார வாசனையின் காரணத்தினாலையும் அது மாதிரி எழுச்சி பெற்றாலும் நம்ம அதை கண்டு பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா அது மன எழுச்சியில வரும், அதனால ஒரு பக்தனால ஒதுக்கிட முடியும். அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மும்முரமா கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கோம். எப்படி நம்ம நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூர் என்ன பண்றார், எப்படி அந்த வேசி இவரோட உறவு கொள்ளணும்னு விருப்பத்தை தெளிக்கிறாங்க. அவர் சொல்றார், என்னுடைய சுற்றுக்கள் இருக்கு, நான் பகவான திருநாமத்தை உச்சாரணம் பண்ணணும், அது முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். அது மாதிரி நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில மிக தீவிரமாக ஈடுபட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம இந்த பௌதிக உலகத்தினுடைய தாக்குதல்னால நம்ம பந்தப்பட மாட்டோம். அதனால நம்மளுக்கு வழிகாட்டுதல் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, உயர்ந்த வைஷ்ணவர்கள் இருக்காங்க, நம்மளுடைய குரு இருக்கார், சில பிரபுபாதர் இருக்கார். நம்ம சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது நம்ம அவங்களுடைய ஆலோசனையை கேட்கலாம். என்ன பண்றது, இந்த சூழ்நிலையில என்ன பண்றது, இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி நான் செயல்படுறது, தனியா பண்றதோட அப்படி பண்ணலாம். நம்ம பார்க்கலாம், இங்க பரத மகாராஜர் அந்த மாதிரியான ஒரு அறிவுரையை எடுத்திருந்தார் அப்படின்னா அப்போ அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. குருவனுடைய சங்கத்தை அவர் எடுக்கல, குரு கிட்ட ஆலோசனை கேட்கல, பிரபுபாதர் இதை மேற்கோள் காமிக்கிறார். அதனாலதானே அவர் கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால எவ்வளவுதான் இந்த பௌதிக உலகத்துல நான் உண்மையை சொல்றேன், இப்போ மனோதத்துவ நிபுணர்கள் இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஜடபரதர் பாகவதம் இந்த உண்மையை சொல்றது என்ன உண்மை, இந்த பௌதிக உலகத்துல வாழ்க்கை சிக்கல் தான். நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரியான ஒரு இடம். இந்த இடத்துல எப்படியாவது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சு சந்தோஷமா இருக்கலாம். நான் இப்போ தெளிவான உண்மையை சொல்றேன், இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது ஒரு பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம். ஏற்கனவே இந்த உதாரணத்தை நம்ம பேசியிருக்கோம். எப்படி உப்பு மண்டியில போயிட்டு அங்க இனிப்பு கிடைக்குமான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. கிருஷ்ணர் அது மாதிரி சொல்றாரு, இந்த உலகத்துல துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்றாரு, துக்கம் நிறைந்த ஒரு இடம். இந்த இடத்துல நான் இன்பமா இருக்கணும்னு நினைச்சோம்னா முட்டாள்தனம். ஆனா பக்தியில ஈடுபடுவதன் மூலமாக இந்த உலகாயுத பந்தத்தினுடைய உலகாயுத பந்தம் உலகத்துல ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நம்மளால இந்த தாக்குதல்ல இருந்து நம்மளால வெளிப்படுத்தி நம்மளை தாண்ட முடியும், இதை தாண்ட முடியும். அதுதான் பகவத்கீதை பாகவதம் சொல்லி தருது. பகவத்கீதை பாகவதம் உங்களுக்கு என்ன சொல்லி தருது, நீ இந்த எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அமைச்சு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அது கிடையாது நம்மளுடைய கருத்து. நம்மளுடைய சந்தோஷம் இன்பம் கிருஷ்ணனுடைய சேவையில இருக்கு, கிருஷ்ணனுடைய நாமம் ரூபம் குணங்கள்ல இருக்கு. அதை நம்ம புரிஞ்சிடணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைவோம். அதனாலதான் பாகவத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு மனித பிறவி நம்மளுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நம்ம கிருஷ்ணனுடைய சேவையில தெளிவா உபயோகப்படுத்திக்கல அப்படின்னா நம்மளுக்கு கிடைத்த வாழ்க்கையை வீணடிக்கிறோம், நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணரே இந்த அறிவுரையை கொடுக்குறாரு. கிருஷ்ணர் சொல்றார், நிர்தேகம் ஆத்தியம் சுலபம் சுதுர்லபம். நிர்தேகம் ஆத்தியம், இந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்கே இந்த மனித பிறவி, இந்த மனித உடல் மிகவும் அரிதானது. சுலபம் சுதுர்லபம். நம்ம இந்த மனித உடலை கொண்டு சிறந்த வகையில ரொம்ப எளிமையான வழிமுறையை பின்பற்றினோம், பக்தியை பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம இந்த உலகாயுத பந்தத்தை கடந்து செல்லலாம். இல்லை அப்படின்னா மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையாயிடுறது நம்மளுக்கு. அப்ப எப்படி நம்ம அதை பண்றது? பிளவம் சுகல்பம் குரு கர்ணதாரம். அப்போ இந்த குரு கர்ணதாரம், குரு இருக்காரு, இந்த உடல்ன்றது ஒரு பெரிய ஒரு படகுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த உடலை கொண்டு ஆன்மீக குருவை நம்ம ஒரு மாலுமையா எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர் நம்மளை வழிகாட்டக்கூடியவரா எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது,
எவ்வளோ ஒரு பெரிய மாயானுகேலே நபஸ்வதேரிதம், மிகப்பெரிய அளவுல புயல் காற்று அடிக்கிறது, பயங்கரமான கொடூரமான வெள்ளம் வரா மாதிரி இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாலுமிக்கு எப்படி அந்த சமுத்திரத்தை கடந்து போகணும் அப்படின்றது தெரியும். ஆனா அவரோட வழிகாட்டுதல் இருக்கும். புமான் பவாப்திம் ந தரேத்ஸ ஆத்மஹா, யார் ஒருத்தர் இதை புரிஞ்சிக்காம மனதையும் புலன்களையும் கிருஷ்ண பக்தி கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்தலையோ அவன் மேலும் மேலும் இந்த உலகத்துல பந்தப்பட்டு கஷ்டம் தான் படுவோம். அதனால நம்ம மனது நம்மளுக்கு பல விதமான அறிவுரையை கொடுக்கும். நான் மிகவும் பிரபலமானவனா ஆகணும், பேர் பதவி புகழ நான் அடையணும். நீ ஒன்னே சொல்லு, சுப் வாயமுடு, நீ யார்? கிருஷ்ணனுடைய சேவகன், கிருஷ்ணனுடைய தாசன், வைஷ்ணவர்களுடைய தாசன். இதான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்றது. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணு, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணு அப்படின்றத நம்ம நினைவுபடுத்திட்டே இருக்கணும். அப்படி நம்ம நினைவுபடுத்தினோம் அப்படின்னா நம்ம நான் பௌத்திக உலகத்துல பெரிய ஆளாகணும், நான் இதாகணும் அதாகணும், ஒரே ஒரு எண்ணம் தான், ஹரி குரு வைஷ்ணவ சேவை. இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட நம்ம மனசை நம்ம மாத்தி அமைச்சுட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம இந்த உலகத்தினுடைய பந்தத்தினால பாதிப்படைய மாட்டோம், ரொம்ப வேகமாக முன்னேற்றத்தை அடையலாம், ரொம்ப ஆனந்தத்தையும் அடையலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாகவதம் பகவத்கீதை அவருடைய அறிவுரை எடுத்துக்கணும், குரு சாதுக்களுடைய அறிவுரை எடுத்துக்கணும். ஸோ அதனால மற்ற என்ன சொல்றது, பெரிய பெரிய படித்தவர்கள், பெரிய பண்டிதர்கள், மனோ தத்துவ நிபுணர்கள், அப்புறம் விஞ்ஞானிகள், இவங்களோட அறிவுரையை எடுத்துக்கிறதன் மூலமாக நம்ம எந்த விதத்திலையும் நம்ம முன்னேற்றத்தை அடைய மாட்டோம். ஸோ இதுதான் மிகவும் முக்கியமான கருத்து. ஸோ ஜடபரதர் இன்னும் இந்த அத்தியாயத்துல குறிப்பா இந்த மனசை கொண்டு அவ்வளோ கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. நம்ம நினைவுல வச்சுக்கலாம். மனசை எப்படி ஒதுக்குறதுன்றதை நம்ம கத்துக்கணும், அதே சமயத்துல மனசை எப்படி ஈடுபடுத்துறதுன்றதையும் கத்துக்கணும். ஸோ மனசை முழுமையாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துறதன் மூலமாக மனசை பௌதிக ஆசைகள் நம்ம பௌதிக ஆசைகளை நம்ம நிராகரிச்சிடலாம். அதுதான் முக்கியமான கருத்து. அதற்கு குரு சாது சாஸ்திரம் நம்மளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கு. ஸோ இதோட சொல்லி இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், விமர்சனங்கள் வரவேற்கப்படுறது. நீங்க முன்ன போல கையை ரைஸ் பண்ணுங்க. கையை ரைஸ் பண்ணி நீங்க நீங்க கேள்விகளை கேட்கலாம். ஸோ இங்க நம்ம இவர் சொல்றார், நம்ம பிரபு ஆறுமுகம் பிரபு சொல்றார், ஜடபரதர் பேசாமையே இருந்தார். பேசாம இருந்த வரைக்கும் யாருக்குமே அவர் யார் என்ன ஏதுன்றது தெரியல. ஆனா இந்த ஜடபரதர் எப்போ பேச ஆரம்பிச்சாரோ, வாய் திறந்து பேச ஆரம்பிச்சாரோ, உடனடியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அவர்தான் மிகவும் சிறந்த வழிகாட்டி அல்லது மிக சிறந்த மனோ தத்துவ நிபுணர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத ஆறுமுகம் பிரபு சொல்றார். நல்ல கருத்து. ஸ்ரீமன் நாராயண் பிரபு கை ரைஸ் பண்ணியிருக்கார். எஸ் பிரபு, ஒரு நிமிஷம். ஸ்ரீமன் நாராயண் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ் சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது வேற வேற சிந்தனை, விளையாட்டு சிந்தனையில போயிட்டு இருக்கு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு முடியாம இருக்கு, அதுக்காக என்ன செய்யணும் ப்ரோ? ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கேள்வி எப்பயுமே இருக்கக்கூடிய நிரந்தரமான என்ன சொல்றது நித்தியமான கேள்வி. ஜபம் செய்யும் பொழுது மனசு இங்க அங்கன்னு அலைபாயிருது, மனசு பல இடங்களுக்கு சுத்துறது, விளையாடணும்னு தோணுது. இது எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது கிருஷ்ணனுடைய திருநாம உச்சாடனத்துல என்ன சொல்றது 10 அபராதங்களை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத நம்ம சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு அபராதம் இருக்கு. என்ன அப்படின்னா கவனக்குறைவோட ஜபம் செய்யறது. கவனக்குறைவோட நம்ம ஏன் ஜபம் செய்யறோம் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு போதுமான அளவுக்கு சம்பந்த ஞானம் இல்லை. கிருஷ்ணர் யாருன்னு சரியா நம்ம தெரிஞ்சுக்கல, கிருஷ்ண பக்தி என்னன்றதை நம்ம சரியா தெரிஞ்சுக்கல, கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு பண்ண வேண்டிய சேவை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கல. அப்புறம் இந்த வழிமுறை, இந்த பக்தி தொண்டுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கல. இது நம்ம ஏற்றளவுல தெரிஞ்சுட்டு இருந்தாலுமே கூட, இதை நம்ம கேட்டு இதுதான் அப்படின்றத புரிஞ்சிருக்கா மாதிரி இருந்தாலுமே கூட மனசு நம்ம பூர்வீக ஜென்மத்துல பண்ண பலவிதமான பாவகாரியங்கள், பலவிதமான செயல்கள்னால நம்ம மனசை அவ்வளவு எளிமையாக கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறதுக்கு நம்மளால முடியல, கஷ்டப்படுறோம்.
ஆனாலும் என்ன வழிமுறை கிருஷ்ணரே கீதையில சொல்றார், பயிற்சியின் மூலமாகவும். கிருஷ்ணர் சொல்றார், வைராகியேனச்ச அபியாசேன து கௌந்தேய வைராகியேனச்ச கிருஹ்யதே. கிருஷ்ணர் சொல்றார், நம்ம மனசை என்ன பண்ணோம், நம்ம பயிற்சி பண்ணோம். மறுபடியும் மறுபடியும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் உச்சாடனம் செய்யும்பொழுது வாயால சொல்லி காதால கேட்கணும். அது முதல் விஷயம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தெளிவா உச்சாடனம் பண்ணணும், தெளிவா கேட்கணும். இது முதல் விஷயம். அப்படி நம்ம தெளிவா உச்சாடனம் பண்ணும்பொழுதும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ஓ, நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து சாயங்காலம் வந்து நான் பேங்குக்கு போனோம், இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு நான் வந்து கேஸ் பில் கட்டணும், இன்னைக்கு இப்போ வந்து சேலம்ல வந்து இப்போ வந்து ஒரு புது விழா தொடங்கியிருக்கு, அந்த விழாவை நான் வந்து அட்டன் பண்ணுவோம், இப்போ ரொம்ப பிரமாதமான உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணும். இந்த மாதிரி மனசு பலவிதமான கருத்துக்களை கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுத்துட்டாலும் இன்னைக்கு பரத மகாராஜ் சொல்ற மாதிரி அதெல்லாம் இப்போ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கிடணும். பிரபுபாதர் பேசுறாரா மாயா பேசுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் மாயை பேசுறது அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம அதை ஒதுக்க முயற்சி பண்ணணும். அதாவது கிருஷ்ணர் சொல்ற மாதிரி அபியாசேனத்து, இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம ஈடுபட்டே இருக்கணும். அபியாசேனத்து கௌந்தேய. இதுக்கு வைராகியம் நம்மளுக்கு தேவை. அந்த வைராகியத்தை வளர்த்துக்கிறதுக்கு தினசரி பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறது, சிரவணம் மிகவும் அவசியம். தினசரி பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கிறது, பிரபுபாதரோட உபன்யாசங்களை கேட்கறது. நான் எனக்கு கார்த்தால ஒரு கருத்து பேசியிருந்தோம். பிரபுபாதர் வந்து சில பிரபுபாதருடைய அவருடைய சில சமயம் நம்ம அவர் பண்ணக்கூடிய ஜபத்தை கூட கேட்கலாம். சில 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 கோயில்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய ஜபத்தை ரொம்ப மெல்லிசா போட்டிருப்பாங்க. அவர் அது தூய பக்தருடைய அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தைகள், அது மிகப்பெரிய தாக்கத்தை நம்மளுடைய மனதில் ஏற்படுத்தும். ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தூய பக்தருடைய சங்கத்தில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றத்தை அடையலாம். அதனால ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அடிப்படையில நம்ம பிரபுபாதர் சொல்றார், மனதை எப்படி கட்டுப்படுத்துறது, மனதை நீ ஏன் பொருட்படுத்துற அப்படிங்கிறார், மனதை ஒதுக்கு அப்படிங்கிறார். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். சரி, இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். சேத்துராமன் பிரபு கை ரைஸ் பண்ணியிருக்கார். வாசுதேவன் சிவகுமார். ஸோ அடுத்ததான் போகலாம். சேத்துராமன் பிரபு கேட்கிறார். சேத்துராமன் பிரபு சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. நீங்க தான் பேசணும் சேத்துராமன் பிரபு. கேட்கல, நீங்க மியூட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணுங்க. எத்தனாவது அத்தியாயத்தில் நம்ம இருக்கோம்? எத்தனாவது சுற்றுல இருக்கோம்? நம்ம 5வது ஸ்கந்தம் 11வது அத்தியாயத்துல இருக்கும். 11 அத்தியாயத்துல ரகுகுண ஜடபரதர் ரகுகுண மன்னருக்கு அறிவுரைகளை கொடுக்கிறார். புரிஞ்சது. இப்ப எத்தனாவது ஸ்லோகத்துல இருக்கோம்னு சொல்லுங்க. 17வது. இந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயத்துல மொத்தம் 17 ஸ்லோகம். 17வது ஸ்லோகத்தை நம்ம விலாவரியா பார்த்தோம். எல்லாமே மனதை பத்தி பேசிருக்கக்கூடிய விஷயங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வசுதேவ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் வசுதேவ் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. வசுதேவ் பிரபு, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுடைய கை ரைஸ் பண்ணிருந்தீங்க. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. நீங்க அன்மியூட் பண்ணணும். அன்மியூட் பண்ணாதான் கேட்கும், கேட்காது. சரி, நான் அடுத்த கேள்வி போறேன். சிவகுமார் பிரபு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. சிவகுமார் பிரபு என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு சொல்லுங்க பிரபு. எஸ் பிரபு. நெட்வொர்க் கொஞ்சம் பேட். எஸ் எஸ் சொல்லுங்க. ஒரு கேள்வி. இப்போ நம்ம பக்தியில வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணும்போது பிரபு, தேர் இஸ் ஆல்சோ திஸ் திங் ஆஃப் சாரி பிரபு, ரிப்பீட் பண்ணுங்க. ஏதோ நெட்வொர்க் இன்டர்நெட் இஷ்யூ. சொல்லுங்க. சாரி, ரிப்பீட் பண்ணுங்க. I'm finding it difficult in my experience பிரபு. என்ன நீங்க what are you finding it difficult in your experience? கேள்வி என்னன்னா பிரபு, பக்தியில ப்ராக்ரஸ் பண்றப்ப பிரபு மெட்டீரியலாவும் ப்ராக்ரஸ் பண்ணணும்ன்ற தாட்ல இருந்து வித்ட்ராவல் பண்ற அந்த இது வந்து வரது இல்ல பிரபு. சோ நான் ரெண்டுத்துலயுமே ப்ராக்ரஸ் ஆகறன்ற மாதிரி sometimes. ஓகே, சரி, இது நல்ல கேள்வி. இது நல்ல கேள்வி, நடைமுறைக்கு உயர்ந்த ஒரு கேள்வி. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பல உதாரணங்கள் இதை பத்தி நம்ம நிறைய தடவை, இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுதான் நம்ம கனிஷ்ட பக்தர்கள் நம்மள சொல்லிக்கிறோம்.
ஸோ கனிஷ்ட நிலையில இருக்கும்போது இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னு ஒரு பக்கம் நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் அதே சமயத்துல நான் பௌதிகத்திலேயே முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிக்கலான விஷயம். என்ன சிக்கலான விஷயம் அப்படின்னா, இது வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் இப்போ இந்த காலத்துல நிறைய பேருக்கு வந்து அந்த அனுபவம் இல்லை. எல்லாரும் வீட்லயும் எல்பிஜி கேஸ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம எங்க சேலம் கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வந்து விறகு, இது அந்த எல்லாருக்கும் தெரியும், பெரிய விஷயம் இல்லை, விறகடுப்பை கொண்டு நம்ம வந்து என்ன சொல்றது சமைக்கிறோம். இப்போ அப்படி வந்து விறகடுப்புல நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்கம் நல்லா கஷ்டப்பட்டு ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் நாளே ஊதுறோம், ஊதி 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 கொஞ்சம் கொஞ்சமா ஊதி 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 கொஞ்சம் அந்த அக்னியை வைக்கும் போது அப்படி நல்லா ஜுவாலை நல்லா பத்தி நல்லா எரியுது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்றோம், அப்படி நம்ம முயற்சியில் ஈடுபடும் போது நல்லா ஜுவாலை எரியும். ஆனா அதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தினோம் வச்சுக்கோங்க, தண்ணி ஊத்திட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அந்த நெருப்போட கூடவே என்ன வரும், புகை வரும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு அணைஞ்சே போயிடும், புகை மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பக்கம் நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் நான் பௌதிகத்தை வளர்த்துக்கணும்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து தவறு அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் 10 அபராதங்கள்ல 10வது அபராதம் என்னன்றது என்ன அப்படின்னா, ஸ்ருதேபி நாம மகாத்மிய எஃப்ரீதி ரஹிதோ நரக அகங்கமாதி பரமோ நாம்னி சோப் அபராதக்ரு. இந்த 10 அபராதங்கள்ல 10வது அபராதம்ன்றது என்ன அப்படின்னா, நாமத்தினுடைய மகிமைகளை தெரிஞ்சின்ற பிறகும் நான் பௌதிக இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அப்படின்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனா பௌதிக ஆசைகள் வரலாம், பலவிதமான பௌதிக ஆசைகள் வரலாம், இதெல்லாம் இந்த விஷயம். ஆனா இதை நான் வந்து இதற்கு நான் வந்து என்னன்னா அடிமைப்படுத்திக் கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் வந்து இப்போ என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் வந்து என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கணும், என்னோட குழந்தைகளை பாதுகாக்கணும். சரி, நம்மளுடைய அத்தியாவசியமான தேவைகள் என்ன, எந்த அளவு குறைந்தபட்சம் என்ன தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளுக்கு நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு பயிற்சியை ஏற்படுத்திக்கணும். எனக்கு ஓகே, இன்னொரு 5 வருஷம், இன்னொரு 2 வருஷம் 3 வருஷம் நான் எப்படியா மாற்றி அமைச்சுக்கணும். நான் வந்து ஒரேடியா வேலை 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 ஃபேக்டரி, நான் வந்து எப்படி மேலே விஸ்தாரிக்கிறது, இதை பண்றது அதை பண்றது அப்படின்ற இந்த கற்பனையெல்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேரத்தை எப்படி அதிகமாக செலவழிக்கிறது, கிருஷ்ணோட திருநாமத்தை உச்சாரணம், நம்ம தினசரி 16 மாலை சுற்றுக்கள், சில பிரபுபாரோட புஸ்தகங்களை படிக்கிறது, குழந்தைகளுக்கு கிருஷ்ண பக்தியை பத்தி சொல்லி தருது, நம்முடைய உறவினர்களுக்கு கிருஷ்ண பக்தி பத்தி சொல்லி தருது, நம்மளும் மற்றவங்களுக்கு கிருஷ்ண பக்தி பத்தி சொல்லி தருது. இதை எப்படி நம்ம அதிகரிக்கிறது அப்படின்றத நேர்மையா நம்ம பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா, கவனத்தோட பிரபுபாரோட புஸ்தகங்களை படிச்சு நல்ல ஒரு தீவிரமாக பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களுடைய வழிகாட்டுதல் இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்போ இந்த பௌதிக ஆசைகளின் விடுதலை அடையலாம். வாசுதேவ், அதுதான் பிரபு அடிப்படையான கருத்து. அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அப்பெல்லாம் விடுதலை அடைய முடியும். ஓகே, இப்போ வாசுதேவ் பிரபு வந்து இங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஓகே ஓகே, நான் வந்து அன்மியூட் பண்ணேன் உங்களை. எனிவே நான் உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். ஓகே, நல்லா. இங்க இன்னொரு ரொம்ப நடைமுறை கேள்வி வாசுதேவ பிரபு கேட்டிருக்கார். எனக்கு புரியுறது, கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைகிறது சிறந்தது. ஆனா என்னுடைய மனைவி, என்னுடைய உறவினர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து ஒரு புது வீடு வாங்கல, என்னுடைய பிசினஸ்ல வந்து ரொம்ப பிரமாதமா செயல்படுத்தல அப்படின்னா வந்து அவங்க வந்து நான் வந்து சரியா என்னோட பொறுப்புல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதான் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து யாருக்கும் வந்து எல்லா பொறுப்பையும் தூக்கி போட்டுட்டு, அதாவது குழந்தைகள், மனைவி எல்லாரையும் வந்து பிச்சை எடுக்க விட்டுட்டு எல்லாம் அந்த மாதிரி நம்ம பரிந்துரைக்கல. நம்ம எல்லாரும் ஒரு பொறுப்புகள் இருக்கும். தேவையில்லாத அத்தியாவசியமாக எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சுக்கிறது, எல்லாத்தையும் நம்ம மேலும் மேலும் எப்படி விஸ்தாரிச்சுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து அதை தான் குறைக்க சொல்றோம். ஆனாலும் இப்ப இன்னொரு விஷயம், இதுதான் நம்ம அனுபவசாலியாக ஆகணும். நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. சில பேர் ரொம்ப ஆரம்பத்தில் இருக்கக்கூடியவங்களால இந்த விஷயத்தை நம்ம முதல்ல முழுமையாக இதை நம்பணும், புரிஞ்சுக்கணும். பிறகு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்காத நிலையில் இருக்கும்போது படிப்படியாக நம்ம வந்து என்ன சொல்றது, அதை சமாளிக்க தெரியணும் அந்த சூழ்நிலையை. ஸோ அப்போ வந்து மனைவி ரொம்ப ஆரம்ப நிலையில இருப்பாங்க, கிருஷ்ண பக்தி பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அப்ப நம்ம ரொம்ப கடுமையாக அவங்கள்ட்ட போதனைகளை செஞ்சோம் அப்படின்னா அது வந்து எந்த விதத்திலையும் உதவாது. ஆனா நம்ம எப்படி அந்த இடத்துல சமாளிக்கிறது அப்படின்றத அனுபவசாலிகள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்த சமாளிக்கணும். ஆனா பொதுவா நம்மளுடைய இலக்கு எப்படி இதை குறைக்கிறது அப்படின்றது இருக்கணும், அது வாஸ்தவம் தான். அதே சமயத்துல ஒரு
அனுபவசாலியான ஒரு குடும்பஸ்தரா இருந்து எப்படி இந்த சூழ்நிலைகள்லாம் கையாளுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியின் மூலமாக இதை பண்ண முடியும். வாசுதேவ் பிரபு, உங்களுக்கு பதில் கிடைச்சதா? நான் உங்களை அன்மியூட் பண்ண ட்ரை பண்றேன். உங்க பேரை நான் தேடிட்டு இருக்கேன் லிஸ்ட்ல. உங்களை ஃபைன் பண்ண லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களான்னு தெரியல, இப்போ லாக் அவுட் பண்ணிட்டீங்களான்னு. ஸோ இதான் இங்க முக்கியமான கருத்து. நம்ம இதுக்கு வந்து அனுபவம்ன்றது தேவை. இந்த அனுபவத்தின் மூலமாக நம்மளால ரொம்ப இந்த சூழ்நிலைகளை ரொம்ப அற்புதமாக கையாளலாம். அதுதான் இங்க விஷயம். ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக படிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேவை ஈடுபடுறோமோ, அப்போ நம்மளால இந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓகே, நன்றி பிரபு, வாசுதேவ் பிரபு நன்றி, சிவகுமார் பிரபு உங்களுக்கும் நன்றி. நல்ல நடைமுறைக்கு உயர்ந்த கேள்விகள் இது. இதான் நம்ம தினசரி வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கணவர் வந்து உற்சாகத்தோட இருப்பார் கிருஷ்ண பக்தியில. சில பேர் வீட்டுல மனைவி உற்சாகத்தோட இருப்பாங்க. சில பேர் வீட்டுல கணவர் மனைவி 2 பேரும் உற்சாகத்தோட இருப்பாங்க. அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை. சில சமயத்துல எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை ஏற்படுறது இல்லை. இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி நம்ம குடும்ப வாழ்க்கையை வந்து பிளவு ஏற்படாம, அதே சமயத்துல நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்காம எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி பாதையில முன்னேற்றத்தை அடையிறதுன்னு பார்க்கணும். நம்ம எல்லாரும் மறந்துடக்கூடாது, கிருஷ்ணர் பரமபுருஷர். அவர் வந்து ஒரு நபர். அவர் வந்து பக்தனுடைய பாவத்தை புரிஞ்சுன்னு அவருக்கு கிருஷ்ணர் பக்தனுக்கு உதவுவார். ஸோ நம்மளுக்கு தேவை தீர்க்கமான நம்பிக்கை தேவை. நம்மளுக்கு பிரபுபாவோட வார்த்தைகள் மேல நம்மளுக்கும் நம்பிக்கை அவசியம் தேவை. இதெல்லாம் கொண்டு நம்ம வந்து நம்ம பயிற்சியில முழு மனதோட ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிருஷ்ணனோட உதவி இருக்கும். ஆச்சாரியரோட வழிகாட்டுதல் மூலமாக இந்த பந்தங்கள்லேருந்து நம்ம விடுதலை அடையலாம். அதுதான் நீங்க முக்கியமான விஷயம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது. மனசை ஒதுக்கிறது, உலகாயுத பந்தத்துல விடுதலை அடையிறது, இதோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் மேல நம்ம அன்பை வளர்த்துக்கிறது, கிருஷ்ணர் மேல நம்ம பிரேமையை வளர்த்துக்கிறது. அந்த பிரேமையை வளர்த்துக்கொள்வதன் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகுது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயமாயிடுது. அதுதான் இங்க முக்கியமான கருத்து. இங்க இன்னொரு கேள்வி வருது. ஓகே, இந்த இப்போ பத்மான்றவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து இப்போ நான் வந்து ஜபம் பண்றேன். ஜபம் பண்ணும்போது எனக்கு இந்த பேண்டமிக் தான் எனக்கு நினைவு வந்துட்டே இருக்கு அப்படின்றத பத்தி நாம பேசணும். அதாவது நம்ம நினைவுல வச்சுக்கணும், இப்போ வந்து இன்னைக்கு வந்து கொரோனா, நாளைக்கு கொரோனா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும் இந்த உலகத்துல. அதாவது நம்ம புரிஞ்சுக்கலாம். சில சமயம் எல்லாம் இந்த ஒரு கருத்து ஒண்ணு சொல்றதுனால எல்லாரும் நினைவுல வச்சுக்கோங்க. இப்ப சூழ்நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இப்ப எல்லா சூழ்நிலையும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதாவது நல்ல ரொம்ப அதிகமா வெயிலும் இல்லை, அதிகமா குளிரும் இல்லை. நம்மளுக்கு வீடுகள் நல்லா வசதியோட இருக்கு. எந்த விதமான கஷ்டம் இல்லை. நம்முடைய நம்ம மனைவியா இருக்கக்கூடிய நல்ல கணவன் அமைஞ்சிருக்காரு, நல்ல குழந்தைகள், நல்ல பேங்க் பேலன்ஸ், சரியா? அதே மாதிரி கணவனா இருக்கக்கூடிய நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பௌதிக உலகத்துல இது மாயனுடைய ஒரு தந்திரம். இது கொஞ்சம் வருஷங்களுக்கு இப்படி இருக்கும். ஆனா நம்ம வந்து இறுதி இலக்கு கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனுடைய சேவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா, எப்ப சூழ்நிலை எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கும், மிக விரைவில் ஒரு சுனாமி வரப்போகுது. மிக விரைவில் ஏதாவது ஒரு சூழ்நிலை, இந்த பௌதிக உலகத்தோட இயற்கை அது மாதிரி. ஆனா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகள், கிருஷ்ணனுடைய சேவையை நம்ம பலமா பிடிச்சுட்டோம் அப்படின்னா மாயினால எந்த விதத்திலையும் நம்ம தொந்தரவடைய மாட்டோம். போன வாரம் இந்த ஒரு உதாரணம் கொடுத்தேன், திருப்பி நம்ம நினைவுபடுத்துறேன். நம்ம மனசை பலப்படுத்திக்கணும். மனசை பலப்படுத்திக்கல அப்படின்னா எல்லா சமயமும் இழுத்துட்டே இருக்கும். ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய சீடர்களோட ஒரு கடற்கரையில நடந்து போயிட்டு இருந்தார். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு இந்த நண்டு இருக்கு இல்லையா, நண்டு வந்து இப்படி வெளியில வந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு சீடர் பிரம்மானந்த பிரபுன்னு ரொம்ப நல்லா பெருத்த உடலோட இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணார், அந்த நண்டை பிடிக்க முயற்சி பண்ணார். முன்னாடி வந்து கையை போட்டார், அது இன்னும் கை நழுவி போயிடுச்சு. திரும்பியும் கையை பிடிக்க முயற்சி பண்றாரு, திரும்பி முன்னாடி போயிடுச்சு, சமுத்திரத்துக்குள்ள அப்படியே உள்ள போயிட்டது. அவரால் பிடிக்கவே முடியல. பிரபுபாதர் பார்த்து சிரிச்சுட்டு கேட்டார், இதன் மூலமா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டார் பிரபுபாதர். அப்போ பிரபுபாதரே பதில் சொல்றாரு. அப்புறம் அதற்கு பிரபுபாதர் சொல்றார், இங்க பாருங்க, இந்த பிரம்மானந்த பிரபு நல்ல பெருத்த உடல், மிக நல்ல உடல் பாகம் பெருசா இருக்கு. இருந்தாலும் நண்டு ரொம்ப சின்னது. ஆனா நண்டு அவரால் பிடிக்க முடியல. நண்டு வந்து உள்ள ஓடி போயிடுது,
கடலுக்குள்ள. ஏன்னா மிகப்பெரிய சமுத்திரத்துல தஞ்சம் புகுந்துருது. அதே மாதிரி நம்ம மிகவும் சிறியவர்களாக இருக்கும். இந்த உலகத்துல பலவிதமான சோக மோக பயாபக கிருஷ்ணர் சொல்றார் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோகம் மோகம் பயம்ன்றது இந்த உலகத்தினுடைய இயற்கை. ஏதாவது இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஆனா எப்ப நம்ம உணர்றோமோ, நான் நித்திய கிருஷ்ணதாஸ் ஜீவ் கிருஷ்ணதாஸ் ஏ விஸ்வாஸ் கோர்லே தோயார் துக்கோனாய், நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா எதை கண்டும் பயப்படுறதுக்கு இல்லை. எந்த பிரச்சனைகளும் இந்த உடலுக்கு தான், ஆனா அந்த ஆன்மா கிடையாது. ஸோ இதற்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம், அதிகமான கிருஷ்ண கதா, அதிகமான கிருஷ்ணனுடைய சேவை, அதிகமான கிருஷ்ண பக்தியில நம்ம முழுகிறது. அப்படி முழுகினோம் அப்படின்னா நம்ம இந்த கொரோனா, இன்னைக்கு கொரோனா இருக்கட்டும், நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருந்துதான் இருக்கும். இந்த உலகத்தோட இயற்கை எப்படிதான், நம்ம அதை கண்டு பயப்பட தேவையில்லை. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ அதனால இது வந்து நல்ல சத்சங்கம், நல்ல பயிற்சி, அதன் மூலமாக நம்ம விடுதலை அடையலாம். பத்மா திருப்பி கை ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி. வேற ஏதாவது கேள்வி சந்தேகம்? யாருக்காவது ஏதாவது கேள்வி சந்தேகம் விமர்சனம்? எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் வர வியாழக்கிழமை நம்ம 12வது அத்தியாயத்தை, 5வது ஸ்கந்தத்தினுடைய 12வது அத்தியாயத்துல மேலும் ஜடபரதர் ரகுகணருக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை நம்ம மேலும் கேட்கலாம். கேட்டு நம்ம நீங்க தயவுசெய்து இது வரைக்கும் பார்த்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நினைவு வச்சுக்கோங்க. நம்ம வர வாரம் நம்ம இந்த லீலைகளை நேரம் இருந்தால் அந்த லீலைகளை முடிப்போம், இல்லை இன்னொரு வாரம் நம்ம அதை பத்தி நம்ம கேட்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.